கோவில் படிக்கட்டுல ஏறி உள்ளவா. நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. நாங்க சொல்றத மட்டும் செய். அதை எடுத்து உன் கண்ணு கட்டி. சீக்கிரம் கண்ணு கட்டு, சீக்கிரம். எங்களை ஏமாத்தணும்னு யோசிக்காத. சீக்கிரம். உன் சக்தியோட ஒத்துழைப்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு நீ செய்யற உதவியால உன்னோட பெட்டி உனக்கு கிடைச்சிரும். எங்களுக்கு நேரம் இல்லை. உன் இடது பக்கம் ஒரு கம்பம் இருக்கு. அதுல ஒரு கயிறு இருக்கும். அதை கழட்டி விடு. இதெல்லாம் பண்றதால என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. தேவையில்லாம பேசாத. நான் சொல்றத மட்டும் செய். என்னையே இதெல்லாம் செய்ய வச்சிட்டு இருக்க. இடு. என்ன இது? நீ யாருன்னு சொல்லு. என்ன இதுல இருந்து வெளியே எடு. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வலையில இருந்து வெளியே எடு. நீங்க இன்னைக்கு ராத்திரி சித்தார்த்தை எப்படியாவது சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். அவர் அங்க கூட்டிட்டு வந்து அந்த மாய பொம்பளை பத்தின உண்மையை காட்டணும். அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும். அவ அவரோட ரோகிணி இல்ல, அவ ஒரு ராஜ நாகம்னு. எங்க போயிட்டு இருக்க? உள்ள ரோகிணி தூங்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் முடிச்சுக்குவா. அவளுக்கு உடம்பு சரியில்லை. தூங்குறாளா? சித்தார்த்தனா, நான் இப்பதான் ரோகிணி வெளியே போறத பார்த்தேன். நான் ரோகிணின்னு கூப்பிட்டேன், ஆனா அவ நிக்கவே இல்லை. ஆனா அவளுக்கு உடம்பு சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இல்ல இல்ல இல்ல, உனக்கு ஏதோ தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு. ரோகிணி உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியும். சித்தார்த்தனா, வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ராத்திரி நேரத்துல தனியா போறது அவ்வளோ சரியில்லை. அதான் கேட்கலான்னு வந்தேன். நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. வா, உள்ள வந்து நீயே பாரு. தேங்க்ஸ். உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு சாரிண்ணா. ஆனா உங்க நன்மைக்காக தான் அந்த பொய் சொன்னேன். ரோகிணி எங்க? ரோகிணி அண்ணா, ஜன்னல் கதவு திறந்திருக்க. எங்க போயிவா? ஓ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அப்படின்னா நான் பார்த்தது ரோகிணியை தான். ஐ டோன்ட் நோ. நான் ஒரு வேலை பண்றேன். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கறேன். ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணா, நான் அவளை பார்க்கும்போது அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. அவ ஏதாவது ப்ராப்ளம்ல இருக்காளோ என்ன. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால நாமளே அவளை தேடி கண்டுபிடிக்கலாம். வா. இப்போ என்னால் சித்தார்த்தன் அவள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். ஐ ஹோப் அங்கே எல்லாமே பிளான் படி நடக்கும். எனக்கு மட்டும் என்னுடைய பெட்டி கிடைக்கட்டும்.
அதுக்கப்புறமா உனக்கு நான் ஒரு கொடூரமான மரணத்தை கொடுப்பேன். உன்னை பார்த்து எல்லாரும் பயந்து அலறுவாங்க. அப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பத்தி நீ அப்புறமா யோசி. இப்போதைக்கு நீ உன்னுடைய எல்லா சக்தியையும் உனக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கவங்க மேல செலுத்தணும். ராஜநாகத்துக்கிட்ட நிறைய சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டோம். உன்னால எப்படிப்பட்ட நோயாளியும் குணப்படுத்த முடியும். டாக்டர்ஸ் கைவிட்டவங்களை கூட. அதனால இந்த உதவியை மட்டும் எங்களுக்கு செய். அதுக்கப்புறம் உன் பெட்டியை எடுத்துட்டு போலாம். இப்ப நீ சொல்றத நான் பண்ணணும்னா அதுக்கு அவங்கள நான் தொட்டு ஆகணும். எங்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு ராஜனாகும் அடுத்தவங்களை தொட்டா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன்னோட பச்சை நிற கண்ணை பயன்படுத்து. அந்த பச்சை நிற கண்ணை வச்சுதான் எல்லாரையும் நீ வசியம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அவரு உன் கண் கட்ட அவரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத. நான் சொல்றதை மட்டுமே செய். சீக்கிரம். உன்னோட உயிருக்கும் மேலான பெட்டி உனக்கு வேணும்ல? அப்ப நான் சொல்றதை செய். நான் விருப்பப்பட்ட என் நாகரூபத்தை எடுத்து இந்த வலையை விட்டு வெளியே போக முடியும். அப்புறம் இந்த மாதிரி பண்றவனுக்கு இப்பவே தண்டனை கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு என் பெட்டி கிடைக்கணும். என் பெட்டி கிடைக்கணும்னா நான் என் பேச்சு கேட்டே ஆகணும். யார் இது? ஆனா பொண்ணா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. இந்த மனுஷன் இப்ப உயிருள்ள ஒரு பணத்துக்கு சமம். நீ அவரை குணப்படுத்தி ஆகணும். ஓம் நம சிவாய. ரோகிணியை சரி பண்ணிடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. यदा यदा बाधा दानवोत्था भविष्यति तदा तदा वैर्याहं करिष्यामि संशयम्. ரோகிணி முயற்சி பண்ணு. கதவை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பு. இதெல்லாம் நீ பிளான் பண்ண சூழ்ச்சி. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற எல்லா உண்மைகளையும் எங்க கிட்ட சொல்லணும். உன்னோட சித்தார்த்த கிட்ட வந்துரு ரோகிணி.
நன்றிம்மா. ரோகிணி, அக்கா, अनन्तं वासुकिं शेषं पद्मनाभं च कम्बलं शङ्खबालं धृतराष्ट्रं च तक्षकम् अनन्तं वासुकिं शेषं पद्मनाभं च कम्बलं शङ्खबालं धृतराष्ट्रं च तक्षकम् कलियं அப்படின்னா எனக்கு இந்த துரோகத்தை பண்ணது சீமா அக்கா தானா? நாங்க அஸ்வினி ரோகிணி, சீமாவையும் உண்மையான ரோகிணியும் இவங்க பார்த்துட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இந்த நாகம் இந்த வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதால் அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. அக்கா, இது எல்லாமே நீங்களேக்கா பண்ணீங்க? இவங்க உன்னுடைய அக்கா இல்ல. இவங்கள அக்கானு கூப்பிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இவங்க அக்கானு கூப்பிடவே தகுதி இல்லாதவங்க. எவ்வளவு அன்பையும் எவ்வளவு மரியாதையும் உங்க மேல நான் வச்சிருந்தேன். இத்தனைக்கும் இவங்களுக்கு என்னை பத்தின எல்லா உண்மைகளும் தெரியும். அப்படி இருந்தும் இவங்களை உயிரோட விட்டு வச்சிருந்தேன். ஏன்னா இவங்கள நான் என் அக்காவா மனசார ஏத்துக்கிட்டேன். ஆனா இவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் என்னை ஏமாத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. மத்த எல்லாரையும் ஏமாத்துற உனக்கு எந்த தைரியத்துல நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கற? நீ எதுக்குமே தகுதி இல்லாதவ. போதும், பேசாத. இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு எதிரா பேசுன உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை இது வரைக்கும் போனா போட்டுன்னு உயிருள்ள பொணமா விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ உன் உயிரை எடுத்துருவேன். உன்னுடைய மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட போறதே இல்ல. எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ண முடியுமோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அதை பண்ணி முடிச்சிட்ட. இப்ப உன்னை பத்தி மட்டும் யோசி. ஏன்னா உன்னுடைய முடிவு தான் இப்ப நெருங்கிட்டு இருக்க. ரோஹிணி, அமைதியாரு. வா, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். வா, நீங்க பயப்படாம இருங்க. ஏன்னா உங்க ரோஹிணி இப்ப உங்க கூட இருக்கேன். எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இவதான் நம்ம குடும்பத்தை அழிச்சவா, நம்ம எல்லாரையுமே பிரிச்சவா. நான் இவனுக்கு விட போறதில்லை. ரோகிணி, ஏதோ பேசாத. வா, போயிடலாம். இது வரைக்கும் நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்த்து போராடி இருக்கோம்.
இவள நமக்கு பெரிய விஷயம் இல்லை. இவ பண்ணதுக்கான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். ரோகிணி, எனக்கு தண்டனையா? அது உங்களால முடியாத காரியம். அப்புறம் இப்போ நான் செய்ய போறத முன்னாடியே செஞ்சிருந்தா நீ இவ்வளவு பேசியிருக்க மாட்டேன். இவ இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? செருப்பை விட்டுட்டு காலை மடக்கி படம் பார்த்துட்டு இருந்தேன். அங்க படம் முடிஞ்சது, இங்க செருப்பை காணோம். எப்ப வேணாலும் திருட்டு போகலாம். விகேசி பிரைட் அதிகமா உழைக்கும். பிரேம் எங்க வீட்டுக்காரரோட ரூம்ல தானே இருந்தாரு. நானும் எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன். சித்தார்த், ரோகிணி, பிரேம் 3 பேரும் எங்கேயும் காணோம். அப்படின்னா 3 பேர் யார்கிட்டயும் சொல்லாம வெளியில போயிருக்காங்களா? என்னங்க என்னங்க, நீங்க எங்க இந்த நேரத்துல? அது சரி, நீங்க ஏன் அவரை தேடுறீங்க? அப்படின்னா அவர் இங்க வரலீங்களா? ஆனா காலையில அவர் என்கிட்ட இங்கதான் வரதா சொல்லிட்டு வந்தாரு. எங்க போனாருன்னு தெரியலீங்களே. இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. உங்க வீட்டுக்காரரு எங்க போனாருன்னு உங்களுக்கே தெரியல? எங்க போனாரு? அதுவும் இல்லாம இந்த 3 பேர் யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனாங்க? இந்த ரோகிணி, பிரேம், சித்தார்த். நீ சாந்தமா இரு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அப்பா கால் பண்றாரு. சித்தார்த்தனா, ரோகிணி காணாம போன விஷயத்த வீட்டில் சொல்ல முடியாது. அந்த விஷயம் தெரிஞ்ச வீட்டில் எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். என் போனுக்கு கால் பண்றாரு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வண்டி ஓரமா நிறுத்து, நான் போன் அட்டன் பண்ணி பேசுறேன். அப்பா சொல்லுங்கப்பா. சித்தார்த், நீ எங்கப்பா இருக்க? பிரேமும் ரோகிணி எங்க? நான் ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரேம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? அப்பா, அது நானும் பிரேமும், ஐ மீன் நாங்க 2 பேரும். என்ன விஷயம்ப்பா சொல்லு. இங்க வர்மாவோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. காலையில இருந்து வர்மாவை காணும்னு சொல்றாங்க. என்ன? மிஸ்டர் வர்மாவை காணமா? ரோகிணியும் எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? என்ன ரோகிணி? என்னப்பா சொல்ற? ரோகிணியை காணுமா? ரோகிணி? ஆமாப்பா, ரோகிணி ஆக்சுவலி அவளோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா. நாங்க போய் பார்க்கும்போது அவ ரூம்ல இல்ல. அதனாலதான் நாங்க 2 பேரும் அவளை தேடி போயிட்டு இருக்கோம். ஹலோ அப்பா. அப்பா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரி இல்லை. ரோகிணி சிவன் கோயிலுக்கு போயிருப்பான். நாங்கள் இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். அங்கே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம்ப்பா. சரி பிரேம், சரி, ஓகே. சித்தார்த்தனா, டோன்ட் வரி. ஐம் ஷுர் ரோகிணி கோயிலுக்கு தான் போயிருப்பா. சாரிண்ணா, நான் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனால் அவள் சுயரூபத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும். நம்ம வீட்டில் ரோகிணிங்கிற பேரில் தங்கிட்டு இருக்கிறது ஒரு நாகங்கிற விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். உங்களோட ரோகிணி வேற யாரும் இல்லை, அந்த ஸ்ருதி தான். यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम्